இந்த மாதிரி எல்லா நம்பர்ஸ் கிடையிலும் வகுத்தல் கொடுக்கப்பட்டு இதுக்கான பதிலை கண்டுபிடின்னு சொன்னா எப்படி ஈஸியாக கண்டுபிடிப்பது பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரியான கணக்கை பார்த்தவுடன் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இந்த கணக்கில் ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இதுக்கு ஒரு வகுத்தல் போட்டுக்கிட்டு மீதி இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் அப்படியே கீழே வந்து பெருக்கல் போட்டு எழுதிக்கோங்க. சரியா? இப்போ அதை சுருக்குனாலே போதும், நமக்கு தேவையான பதில் என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 4 7 7 7 7. மிச்சம் என்ன இருக்குது? இங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே ஒரு 7 இருக்குது. இது ரெண்டுத்தையும் பெருக்க என்ன வருது? 7 7 49. அதை இங்கே எழுதிக்கலாம். சரியா? அவ்வளோதாங்க ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்க. சரி, இப்போது அதே மாடலில் இருக்கிற இந்த கணக்குக்கும் அதே மாதிரி பதிலை கண்டுபிடிச்சு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த நம்பரை எழுதிக்கலாம். அதுக்கடுத்தது வகுத்தல் போட்டுக்கிட்டு அதுக்கடுத்து இருக்கிற இந்த நம்பர்ஸை பெருக்கல் போட்டு கீழே எழுதிக்கலாம். இப்போ அதை சுருக்கலாமா? 4 6 6 6 6 6 6 6 மொத்தமாக 111 6 இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து 1 3 37 111. ஓகேவா? அவ்வளோதாங்க. 37 தான் இதுக்கான பதில். இந்த கணக்குக்கு என் கூடவே நீங்களும் பதிலை கண்டுபிடிச்சு பாருங்க. பதில் என்ன வருது? 1/3. சரி, இப்போ இதுக்கான டைரக்ட் மெத்தடில் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பரை எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்தது வகுத்தல் 4ன்னு இருக்குது. ஓகேவா? எப்பயுமே ஒரு நம்பருக்கு அடுத்து வகுத்தல் இருந்துச்சுன்னா அதை நாம் பெருக்கலுக்கு மாற்றிக்கணும். ஓகேவா? அப்படி பெருக்கலுக்கு மாற்றிக்கினா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த நம்பர் வந்து தலைகீழாக மாறிடும். அதாவது 4 என்பது 1/4 மாறிடும். சரியா? அதே மாதிரி இது எல்லாமே தலைகீழாக மாறிடும். பெருக்கல் 1/6 பெருக்கல் 1/2. அவ்வளோதாங்க. இப்போ அதை சுருக்கினாலே போதும், நமக்கு தேவையான பதில் என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் இந்த 2ல் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணுங்கள்.